ஏழை பெண்ணின் மாபெரும் பரிசு. உதவி செய், கடவுள் உதவுவார். ஒரு கிராமத்தில் அழகான வீட்டில் ஒரு ஏழை பெண் வசித்து வந்தாள். அவள் பெயர் செல்வி. ஒரு நாள் காலையில் எழுந்து வீட்டின் வெளியே வந்தாள். அப்போது ஒரு பறவை பசியோடு சத்தம் போட்டு கொண்டிருந்தது. அதை பார்த்து பரிதாபப்பட்ட செல்வி அந்த பறவைக்கு உணவு வழங்கினாள். உடனே அந்த பறவை ஒரு தேவதை போல் மாறியது. செல்வியிடம் நன்றி கூறி, உனக்கு மிகவும் நல்ல குணம் உள்ளது, உனக்கு நான் உதவி செய்ய போகிறேன் என்று சொன்னது. அந்த பறவை தேவதை ஒரு மந்திரத்தை உச்சரித்தது. உடனே செல்வி இளவரசியாக மாறினாள். அவளுக்கு பிரம்மாண்டமான அரண்மனையும் நல்ல உடைகளும் அந்த தேவதை வழங்கினாள். அதற்கு பிறகு செல்வி அந்த தேவதைக்கு நன்றி சொன்னாள். ஒரு நாள் செல்வி அழுது கொண்டிருக்கும் நாயை ஒன்றை பார்த்தாள். அதற்கு உணவும் தண்ணீரும் வழங்கினாள். அந்த நாய் நன்றியுடன் அவள் வீட்டிலேயே தங்கிவிட்டது. திடீரென்று ஒரு நாள் இரவு இளவரசி தூங்கிக் கொண்டிருந்த போது 2 கொள்ளையர்கள் செல்வியின் அரண்மனையில் உள்ள செல்வத்தை கொள்ளையடிக்க வந்தனர். அப்போது அவள் வளர்த்த நாய் கொள்ளையர்களை கடித்து விட்டது. திடீரென வானிலிருந்து பறவை தேவதை தோன்றி அந்த கொள்ளையர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தது. செல்வி காலை எழுந்தவுடன் பணத்தை காணவில்லை என்று தேடிக் கொண்டிருந்த போது தேவதை வந்து அனைத்து விஷயங்களையும் கூறினாள். பிறகு அனைத்து செல்வத்தையும் திருப்பி கொடுத்தது. நீதி நாம் முடிந்த அனைத்து உதவிகளையும் மற்ற உயிரினங்கள் மற்றும் விலங்குகளுக்கும் செய்ய வேண்டும். நமக்கு தேவையான போது கடவுள் உதவி செய்வார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்